வெள்ளி விலை வந்து ரொம்ப வேகமாக ஏறிட்டே இருக்கு. குறிப்பாக வெள்ளி கிடைப்பது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ வெள்ளி கட்டிகள்லாம் வந்து ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கு அப்படின்னாங்க. இங்கே என்ன நிலை? ஏன்னா கோவை வந்து பெரிய தங்க நகை தொழில் வெள்ளி இதுலேயே முக்கியமான இடம். இப்போ இங்கே வந்து தட்டுப்பாடு இருக்கா? என்ன மாதிரியான சூழல்? இல்லை, இந்த கடந்த ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை தங்கம் ஏறுவதை போலவே வெள்ளியும் இப்போ வேகமாக ஏறிட்டு இருக்கு. கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா கிராம் வந்து வெறும் 120, 115, 130 இந்த மாதிரி இருந்த சூழ்நிலையில் தற்போது 200 ரூபாயை தாண்டி விற்பனை ஆயிட்டு இருக்கு. அப்போ இந்த விலை ஏற்றம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு இது எதுக்காக ஏறி இருக்கு, என்ன காரணத்துக்காக ஏறி இருக்கு நம்ம பின்னாடி பார்த்தோம்னா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் டிஜிஎஃப்டி ஃபாரின் ட்ரேட் அந்த அமைப்பு வந்து தாய்லாந்துல இருந்து இறக்குமதி ஆகிற மெட்ரிக் டன்ஸ், ஒரு டன் 2 டன் இல்லை, 40 மெட்ரிக் டன்னுக்கு மேல தாய்லாந்து தான் உலகத்திலே அதிகப்படியான 92.5 சில்வர் ஜுவல்லரி தயாரிக்கிற ஒரு கண்ட்ரி. இது இன்னும் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னோக்கி போய் பார்த்தோம்னா ஏசியன் அக்ரிமெண்ட் ஒன்று இருக்கு. அந்த ASEAN அக்ரிமெண்ட் கண்ட்ரிஸ், இதுல ஒரு 10 கண்ட்ரிஸ் வந்து அந்த வெள்ளி நகை உற்பத்தி பண்றதுக்கும் வெள்ளி கட்டிகள் கொடுத்து வாங்குறதுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருந்தது. அந்த அக்ரிமெண்ட்ல நம்ம இந்தியாவும் இருந்தது. தற்போது இந்தியா அதிலிருந்து விலகி டிஜிஎஃப்டி மூலியமாக தாய்லாந்துல இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய அனைத்து வெள்ளி பொருட்களையும் இப்போதைக்கு தடை பண்ணியிருக்காங்க. மெயினா பாத்தீங்கன்னா அடுத்த இந்த மார்ச் 2026 வரைக்கும் நம்ம மத்திய அரசாங்கம் இந்த டிஜிஎஃப்டி அமைப்பு மூலியமா தடை பண்ணியிருக்கிறாங்க இம்போர்ட்டுக்கு. என்னன்னாக்க அதுல வந்து நிறைய எக்ஸ்ப்ளாய்ட் டியூட்டி ஆகுது, வர வேண்டிய வருமானம் வரி மூலியமா வரலங்கிற ஒரு கணக்குல இது பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் முழுக்க முழுக்க உண்மையான காரணம் வெள்ளி ஏன் திடீர்னு வந்து இவ்வளவு ரேட் ஏறி இருக்குன்னு. அந்த வெள்ளி விலை அதிகமாக ஏறிட்டே இருக்கிறதுனால ரொம்ப அதிகமா விலையை சொல்லிட்டு எல்லாருமே அதில் முதலீடு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வெள்ளி பொருட்கள் எவ்வளவு வாங்குறாங்க, இந்த கட்டிகளா கொடுக்கறதுக்கான சூழல் எப்படி இருக்கு? உடனே கிடைச்சி கொடுத்துட முடியுதா, இல்ல புக் பண்ணி தான் கொடுக்குறீங்களா? இல்ல சார், டிமாண்ட்ல தான் இருக்கு. ஏன்னா டிமாண்ட் வெர்சஸ் சப்ளை தான். சப்ளை நார்மலா இருக்கும்போது டிமாண்ட் நார்மலா இருந்தா உங்களுக்கு ஃப்ளோ கரெக்டா போயிட்டு இருக்கும். இப்போ ஒரே டயத்துல 10 பேர் கேட்கறதுக்கும் 100 பேர் கேட்கறதுக்கும் அந்த வித்தியாசம் இருக்கு. ஸோ அதனால இப்போ டிமாண்ட்ல தான் இருக்குங்க. புக்கிங் பண்ணாங்கன்னா வெள்ளி புக்கிங் பண்ணாங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாள் ஆகுது டெலிவரி கொடுக்கறதுக்கு. இப்போ எந்த மாதிரி புக் பண்றாங்க? கிலோ கணக்கில் புக் பண்ணாங்களா, இல்ல கிராம் கணக்கில் புக் பண்ணாங்களா? என்ன மாதிரியான புக்கிங் அதிகமா வருது? அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி பண்றாங்க. அக்கௌண்ட்ல கொடுத்து ஆர்டிஜிஎஸ் பண்றவங்க 1/2 கிலோ கேட்கறாங்க, 1 கிலோ கேட்கறாங்க, இல்ல வெள்ளி ஜாமான் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால வெள்ளி வந்து வீட்டுக்கு வீடு ஆல்ரெடி இருக்கக்கூடிய பழகின ஒரு மெட்டல் தான், புதுசா ஒரு மெட்டல் கிடையாது. அதோடைய தன்மை பாத்தீங்கன்னா மனித குலத்துக்கு ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையான ஒரு மெட்டல் தான் வெள்ளிங்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சமீப காலமாக இந்த டெக்னாலஜி வளர்ந்த பீரியட்ல இவி கார்ஸ், மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், பேட்டரி சிஸ்டம், எலக்ட்ரானிக் சிஸ்டம், இந்த இண்டஸ்ட்ரியில எல்லாம் அதிகமான வெள்ளியோட பயன்பாடு இந்த கடந்த 5 வருஷமா தேவைப்படுது. எனவே இது ஒரு காரணம். ரெண்டாவது மெயினா இப்ப டிஜிஎஃப்டி மூலியமா இறக்குமதி செய்யக்கூடிய தாய்லாந்துல இருந்து, ஏன்னா தாய்லாந்துல இருந்து தான் 92.5 ஜுவல்லரி பூரா வந்து இம்போர்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளுக்கும் தாய்லாந்துல இருந்து தான் 98% வந்து இறக்குமதி செய்யறாங்க. அப்போ அதுல வந்து வரி மூலியமா நமக்கு இழப்பு ஏற்படுதோ அப்படிங்கிற ஒரு அபாயத்துல, ஒரு கண்ணோட்டத்தில் இப்போ டிஜிஎஃப்டி வந்து தடை பண்ணி வச்சிருக்காங்க இம்போர்ட். இது இந்த தடை எப்ப வரைக்கும்னா 2026 மார்ச் மாசம் வரைக்கும் இந்த தடை இருக்கு. இப்ப அதுக்கு பின்னாடி இந்த தடை நீடிக்குதோ இல்லாட்டி சூழல் மாறாம எப்படி இருந்துச்சு அப்படின்னா அது விலை எந்த அளவுக்கு உயரும்? வெள்ளியில முதலீடு செய்வது அப்படின்றது பாதுகாப்பானதா? சாதாரண மக்கள் வாங்கலாமா? இல்ல, முழுக்க முழுக்க பாதுகாப்பானது தான். வெள்ளியில முதலீடு செய்யறது முழுக்க முழுக்க பாதுகாப்பானது தான். இப்ப இந்த தடை வந்து 2026 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த தடை எதுக்கு அந்த 2026 வரைக்கும் டிஜிஎஃப்டி வச்சிருக்காங்கன்னா, புதிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வரையறை பண்றதுக்காக இந்த தடை இந்த 2026ல. சப்போஸ் மார்ச் மாசம் 2026க்கு பிறகு அந்த நியூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இன்னும் கடுமையாக இருக்கும் பட்சத்தில், லிமிடேஷன்ஸ் இருக்கும் பட்சத்தில் விலை கண்டிப்பா 350 400 ரூபாய் வரைக்கும் ஒரு கிராம் போகும். இப்ப தங்கத்துக்கு இணையா வெளியுடைய விலையும் போயிட்டே இருக்கும்போது மக்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அவங்க எப்படி இதுல தங்கத்துக்கு பதிலாக ஏற்கனவே 9 கிராம் இதுலாம் கோல்டு 9 கேரட்லாம் வந்து இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு குழப்பமான சூழல் வராதா? அவங்க எதுல முதலீடு பண்ணுவாங்க? இல்ல, முதலீடு பாதுகாப்பா நம்ம முதலீடு பண்றதுக்கு தங்கம் வெள்ளி ரெண்டுமே அருமையான ஒரு ப்ரீஷியஸ் மெட்டல். நமக்கு உடனே பணம் வேணும், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எமர்ஜென்சி, இல்ல படிப்பு செலவுக்கு, இல்லைன்னா ஒரு வியாபாரம் பண்றோம், ஒரு ஹோட்டல் வைக்கிறோம், எல்லாத்துக்குமே தங்கம் வெள்ளி ரெண்டுமே வந்து இன்னை வரைக்கும் கொரோனா காலகட்டத்திலே ஒருத்தர் பார்க்காத சூழ்நிலை இருக்கும் போதும் அந்த கையில இருந்த தங்கமும் வெளியும் தான் அவங்கவுங்க வாழ்க்கையை காப்பாத்திருக்கு. அது ஒரு மிகப்பெரிய உதாரணம்.
இந்த தங்கமும் வெள்ளியும் பாத்தீங்கன்னா கொரோனா கட்டத்துக்கு பிறகுதான் அதிகமா விலை ஏறி இருக்கு. இப்ப இந்த வெள்ளி வாங்க விரும்புறவங்க வந்து இந்த கட்டிகளா வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்களா இல்ல பொருட்களா வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட்? இல்ல ரெண்டுலயுமே ஆர்வம் காமிக்கிறாங்க. ஏன்னா தேவைகள் இருக்கு. ஒரு விளக்குன்னு எடுத்துட்டா ஒரு இந்த மாதிரி விளக்குன்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு 1/2 கிலோல இருந்து 100 கிராம்ல இருந்து ஜோடி 1 கிலோ 2 கிலோ வரைக்கும் இருக்குங்க. சோ ரெண்டுலயுமே சரிசமமா வந்து அவங்க ஆர்வம் காட்டுறாங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா பொன் மாலை பொழுதுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து ரீசெண்டா ஒரு வாரமா பாத்தீங்கன்னா வெள்ளி மாலை பொழுதுகளா இருக்கு. நம்ம நாடு மட்டும் கிடையாது, உலகம் பூராமே மக்கள் பாத்தீங்கன்னா தங்கத்து மேல இந்த ஈர்ப்பு வந்து இன்னைக்கு வெள்ளிக்கு வந்து லைட்டா டேர்ன் ஆயிருக்காங்க. நம்ம நாட்டுல குறிப்பா பாத்தீங்கன்னா எல்லா பாமர மக்கள் கூட இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. கோல்டோட ஏத்தம் 50,000 ரூபாயில இருந்து இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் பவுன் வந்துருச்சு. பாமர மக்கள் வந்து ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய சான்சஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்களால வந்து ஏறும் போது வந்து வாங்க முடியாம இருந்திருக்கலாம், இல்லாட்டி மெதுவாக இறங்கும் நம்ம அந்த நம்பிக்கையில் இருந்திருக்கலாம். பட் எல்லா வாய்ப்புகளுமே வந்து மிஸ் ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டா வந்து அமெரிக்காவோட டேரிஃப்னாலையும் பொருளாதார சூழ்நிலைனாலையும் வெள்ளி மேல வந்து எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி வெள்ளியும் பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து வல்லுநர்கள் வந்து 100 ரூபாய் இருக்கும் போதே வந்து 200 ரூபாய் போகும் 300 ரூபாய் போகும் தொடர்ந்து நம்ம நியூஸ்ல பாத்துட்டே இருந்திருக்கிறோம். அதை பேஸ் பண்ணி மக்கள் வந்து ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 டன் வெள்ளி வித்திருப்போம் தமிழ்நாட்டில் மட்டும். அப்ராக்ஸா டிமாண்ட் பாத்தீங்கன்னா வெள்ளி பார்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஒரு மாற்று பொருளா பாக்குறாங்க, அதாவது கரன்சி மாதிரி பாத்துட்டு இருக்காங்க மக்கள். வந்து ஒரு இன்ஃபிளேஷன் அகேன்ஸ்டா இது ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பாக்குறாங்க. சொல்ல போனா வந்து இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்லி பார்ல இன்வெஸ்ட் பண்றாங்க சில்வர்ல மக்கள். அதாவது பாமர மக்களாகட்டும், பொருளாதாரத்துல வந்து மேல் மக்களாகட்டும் எல்லாருமே வந்து பார்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, அவங்கவுங்க சக்திக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. மற்றபடி வெசல்ஸ் வந்து ரொம்ப சுமாரா இருக்கு டிமாண்ட்ஸ். அதாவது பூஜை சாமான்கள் ஆகட்டும், வெசல்ஸ் ஆகட்டும், அதெல்லாமே டிமாண்ட் வந்து ரொம்ப குறைவாவே இருக்கு. விலையும் பாத்தீங்கன்னா பிரீமியத்தில் இருக்கு. வெள்ளி வந்து ஒரு 5 rupees 4 rupees 6 rupeesங்கிறது மேல ஏத்தி சொல்றாங்க சப்ளையர்ஸ் கூட வந்து. ஏன்னா வந்து மொத்த வெள்ளியும் வந்து இந்தியாவில் இம்போர்ட் பண்றதுக்கு நமக்கும் வந்து அந்த அளவுக்கு நமக்கு லாஜிஸ்டிக் ஃபெசிலிட்டியோ பிளானிங் எதுவும் கிடையாது. யூஸ்வலா வந்து டெய்லி 4 டன் 5 டன் வரும் வெள்ளி இந்தியாவுக்குள்ள. அப்போ வந்து ஈஸியா இருக்கும், டிமாண்ட் அண்ட் சப்ளை மேட்ச் ஆகும். திடீர்னு மக்கள் வந்து ரொம்பவே வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுனால பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து நம்மளும் எக்ஸ்பென்ஸ் பண்ணி கொண்டு வர வேண்டியதா இருக்கு சூழ்நிலை. பட் இருந்தாலும் ஒரு 150 ரூபா இருக்கும்போது 5 ரூபாய் சேர்த்து வாங்கியிருந்தா கூட அவங்களுக்கு இன்னைக்கு லாபம் தான். ஸோ 35% ஏறி இருக்கு வித்தின் ஷார்ட் டேர்ம். ஒரு வாரத்தில் வந்து 35% ஏறி இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு வந்து தந்தேரஸ் இருக்கு, தீபாவளி இருக்கு. ஸோ உன்னியும் வந்து சென்டிமெண்ட்ஸ் ரொம்பவே இருக்கு சில்வருக்கு மேல. உன்னியும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம், உன்னி சில்வர் மேல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி பண்ணுவாங்க எதிர்பார்க்கிறோம். நகை கடைகள்ல வந்து வெள்ளி தட்டுப்பாடு இருக்கு. நகை கடையில பாத்தீங்கன்னா வெள்ளி தட்டுப்பாடு வந்து பார்களுக்கு மட்டும்தான் இருக்கு. மற்றபடி ரெகுலர் ப்ராடக்ட்ஸ், அந்த பூஜை சாமான்கள் ஆகட்டும், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து நல்லாவே இருக்கு. அங்க எங்கேயுமே பிரச்சனை கிடையாது. இதுல என்ன தெரியுங்களா, மக்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, கண்டிப்பா நல்லதுதான். ஆனா வந்து ஃபேக்டரிஸ் பூராமே ரொம்பவுமே வந்து ஃப்ரீயா இருக்கு. இவ்வளவு பெரிய இம்போர்ட்ஸ் ஆயிருக்கு. இவ்வளவு பெரிய இம்போர்ட்ஸ் ஆகி கூட வந்து ஃபேக்டரிஸ் எல்லாம் ரொம்ப காலியா இருக்கு. பொருட்கள் எல்லாமே வந்து 50% ஜாப்ல தான் இருக்கிறாங்க. ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கரன்சி மாதிரி பாக்குறதுனால வந்து ஒன்லி பாரா மட்டும் தான் வாங்குறாங்க மக்கள். பார் வந்து ஆர்டர் செஞ்சா எவ்வளவு நாள்ல வந்து கொடுக்க முடியும்? இன்னைக்கு பார்கள் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு வாங்குறாங்க. சென்டிமெண்ட்ஸ், தந்தேரஸ், தீபாவளி இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸும் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டும் பாக்குறாங்க. மக்களுக்கு வந்து இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டா காமிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார் வந்து உடனே கொடுக்க முடியாட்டி கூட நாங்கள் 2-3 டேஸ்ல கொடுக்குறோம். லாஸ்ட் வீக்ல ரொம்பவே நேரம் ஆயிடுச்சு. ஒரு 7 days 8 days புக்கிங் ஆயிடுச்சு. பட் இந்த வாரம் கொஞ்சம் நாங்களும் கொஞ்சம் பிளான் பண்ணி கொஞ்சம் இம்போர்ட்ஸும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி நம்மளோட பொட்டன்ஷியலும் ஜாஸ்தி பண்ணி நம்மளோட அந்த காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்றதுனால வந்து கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. லாஸ்ட் டைம் வந்து ஒரு டிமாண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 100% டிமாண்ட் இருந்ததுன்னா சப்ளை பாத்தீங்கன்னா சுத்தமாவே இல்லை. பட் இந்த வாரம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சப்ளை டிமாண்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ரேட் ஏதாச்சும் ஏறுமா? அப்படி ஏறினா எந்த அளவுக்கு வந்து ஏறும்? நீங்க வல்லுநர்கள் பாத்தீங்கன்னா சில்வர் ரேட் பாத்தீங்கன்னா ஒரு வேற மாதிரி கிராஃப் சொல்றாங்க. ஒரு 15 years முன்னாடி பாத்தீங்கன்னா பிளாட்டினம் கோல்டுக்கு ரொம்ப பெரிய காம்படிஷன் இருந்தது. பிளாட்டினம் பாத்தீங்கன்னா ஒரு கிராம் வைஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கோல்டு 250 rupees இருக்கு. அப்ப கோல்டுக்கு மேல பிளாட்டினம் இருந்திருக்கு ஒரு காலத்துல. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிளாட்டினோட 5 மடங்கு கோல்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கூட வரலாம். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து பாம்பரம் நம்ம எங்க இன்வெஸ்ட் பண்றோமோ அங்கதான் ஏறும். ஒரு காலத்துல பிளாட்டினத்தை இன்வெஸ்ட் பண்ணா பிளாட்டினம் ஏறிச்சு, அப்புறம் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணா கோல்டு ஏறிச்சு. ஒரு BC3 பாத்தீங்கன்னா கோல்டு சில்வர்ல ஒரே ரேட்டு இருந்திருக்கு. எப்பவுமே வந்து சில்வரோட 50 மடங்கு வந்து கோல்டு பிரைஸ் ஜாஸ்தியா இருக்கு. அப்படி கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு கோல்டோட ரேட்டு கம்பேர் பண்ணா இன்னைக்கு சில்வர் வந்து 250 ரூபா இருக்கணும். பட் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 190 ரூபாய் 195 ரூபாய் 200 ரூபா ரேஞ்சில் தான் இருக்கு இன்னைக்கு. ஸோ இது குட் இன்வெஸ்ட்மெண்ட் சில்வருக்கு. கண்டிப்பா குறையுமா கிட்டையும் குறையும். சரி, இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து இவ்வளவு பெரிய ஏற்றத்துல பாத்தீங்கன்னா குறையுமா அப்படின்னா டவுட்டே பண்ணா கண்டிப்பா குறையும். ஆனா ஃபாஸ்டா பவுன்ஸ் ஆயிரும்.
ஒரு 3% 4% குறையலாம், குறைஞ்சு கூட திருப்பி ஒரு 20% வரைக்கும் ஏறிடலாம், ஈஸியா இருக்கும். பட் இறங்குச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு ஃபீல் பண்ண வேண்டாம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கணும், திருப்பி ஏற ஏற வாங்கிக்கலாங்க சில்வர். இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்றது வந்து சரிதான் நினைக்கிறீங்க? சாதாரண மக்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் கோல்டு அண்ட் சில்வர் எப்பவுமே வந்து ஆல்வேஸ் ஐ வில் சே இட்ஸ் வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க வந்து எந்த நூற்றாண்டுலயும் சரி தங்கத்து மேலேயோ வெள்ளி மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எந்த மக்களும் ஏமாந்ததே கிடையாது இன்னைக்கு வரைக்கும்.